லக்கி பாஸ்கர் படத்துல சொல்ற மாதிரி இந்த கார்டுல உண்மையாலே லிமிட் இல்லையான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டு, லிமிட் இருக்காது. ஆமா, இந்த கார்டு வரும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 19 வயசு தான் ஆச்சு. ஆக்சுவலி வி காட் 2 கார்ட்ஸ், ஓகேங்களா? ஒன்று எனக்கு இன்னொன்று எங்கள் அம்மாவுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கார்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இன்டர்நேஷ்னலும் சரி டொமஸ்டிக்கும் சரி சூப்பராக ஒர்க் ஆச்சு. உங்களால் இந்த கார்டை வாங்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் வாங்க முடியும். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன வீடியோ. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஈவன் தோ இது ட்ரேடிங் அண்ட் பிளாக் சேனல், இந்த மாதிரி வீடியோ போட்டோம் அப்படின்னா காமன் ஆடியன்ஸை நிறையா கேதர் பண்ணோம். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நான் இதை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோல்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டுனா என்னதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் கார்டு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் கிரெடிட் கார்டு, ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு அண்ட் பிளாட்டினம் சார்ஜ் கார்டு, ஓகேங்களா? ஸோ சார்ஜ் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட இந்த கார்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் கார்டு, கிரெடிட் கார்டு வேறு, ஓகேங்களா? ஸோ இந்த கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கிரெடிட் கார்டில் நார்மலாக நீங்கள் வாங்கிட்டு ஒரு 40 நாளுக்குள்ளே அதை ரீபேமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா நம்ம இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ சார்ஜ் கார்டில் பார்த்தீங்கன்னா சேம், நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். பட் அந்த 40 நாளுக்குள்ளே கட்டி தான் ஆகணும். இஎம்ஐயை அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரெடிட் கார்டில் நார்மலாக லைக் பேங்க் இஷ்யூ பண்ணும் பார்த்தீங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 மாதத்துக்கு இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆனால் இந்த சார்ஜ் கார்டில் நீங்கள் அந்த 45 நாளுக்குள்ளே அந்த டிவை ஃபுல்லாக கட்டி முடிக்கணும். அவங்க இஎம்ஐலாம் தரமாட்டாங்க. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? அண்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஓகே, லக்கி பாஸ்கர் படத்தில் சொன்ன மாதிரி இந்த கார்டில் லிமிட்டே இல்லையா, நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நோ. எல்லா கார்டுலேயும் லிமிட் இருக்கும். இந்த கார்டுன்னு இல்லை, பிளாட்டினம் கார்டு ஒன்று இருக்குது, அதுலேயும் லிமிட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லை ஆக்சிஸ் பேங்க் அந்த மாதிரி கார்டில் பார்த்தீங்கன்னா லைக் லிமிட் என்னன்னு சொல்லி எழுதி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 தான் லிமிட், 1 லட்சம் தான் லிமிட் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா லிமிட் உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையாலேயே இன்டர்னல் லிமிட், அதாவது பர்ச்சேசிங் பவர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பர்ச்சேசிங் பவர் தான் லிமிட், ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக இந்த கார்டுக்கும் சரி பிளாட்டினம் கார்டுக்கும் சரி லிமிட் இருக்குது. அந்த மூவியில் கொஞ்சம் மாசாக இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி டைலாக் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. லிமிட் இருக்குது, பிளாட்டினம் கார்டுலேயும் சரி இதுலேயும் சரி லிமிட் இருக்குது. ஸோ என்னோடைய கார்டில் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ண வரைக்கும் ஒரு 6 to 8 lakh rupees லிமிட் இருக்கலாம்னு சொல்லி என்னோட அசம்ஷன். நான் என்ன அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணலை, ஆனால் எனக்கு ஓரளவு தெரியும். ஸோ 6 to 8 lakhs கிட்ட இந்த கார்டில் லிமிட் இருக்குது. பிளாட்டினம் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 10-20 lakhs அப்படி இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அதே போல் தான், லைக் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண அவங்க கிராஜுவலாக ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த லிமிட்டை. ஸோ இட்ஸ் நாட் அ இஷ்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துடலாம். அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது. இந்த கார்டை பார்த்தீங்கன்னா நான் துபாய் கொண்டு போயிருக்கேன், மலேசியா கொண்டு போயிருக்கேன், 2 இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸுக்கு கொண்டு போயிருக்கேன். ஸோ அந்த இடத்துல அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்செட் பண்ணுற ஒரு கார்டு மெஷின் இருந்தது அப்படின்னா இதை நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் ஆகிட்டு பில் ஜென்ரேட் ஆகுது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், 2 வாட்டி சூப்பராக ஒர்க் ஆச்சு. 2 கண்ட்ரியில் ஒர்க் பண்ணி பார்த்தேன், கன்ஃபார்மாக அது ஒர்க் ஆச்சு. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். லைக் அன்னைக்கு டேட்டில் அந்த கரன்சி எவ்வளோ ரூபாய் இருக்கோ ஸோ அதில் கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் வச்சு இதில் பில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இட்ஸ் ரியலி குட். ஏன்னா லைக் இப்போ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் அந்த இடத்துல கார்டு ஒர்க் பண்ணல, காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஃபாரெக்ஸ் கார்டு அப்படின்னா லைக் சர்வர் டவுனாக இருந்தது அப்படின்னா இந்த கார்டை யூஸ் பண்ண முடிஞ்சது, ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் எனக்கு வரல இந்த கார்டை வச்சு. டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்க அப்படின்னா நத்திங். கோல்டு சார்ஜ் கார்டு இஎம்ஐ இருக்காது. ஸோ அதை நான் டிஸ்அட்வான்டேஜாக சொல்லக்கூடாது, ஏன்னா இது சார்ஜ் கார்டில் இஎம்ஐ இருக்காது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் கிடையவே கிடையாது இந்த கார்டில், அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஸோ இதில் ரிவார்ட்ஸ் கேட்டிங்கன்னா ரிவார்ட்ஸ் நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு செகண்ட் காட்டிடுறேன். ஸோ கோல்டு பாயிண்ட்டுன்னு சொல்லி இதில் வரும், ஓகேங்களா? ஸோ அந்த கோல்டு பாயிண்ட்டை வச்சு நம்ம ரிவார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 13,100 சில்லற, ஸோ அந்த 200 சில்லற, சாரி. ஸோ நான் 13,000 பாயிண்ட்ஸ் கிட்ட எனக்கு இப்போதைக்கு கோல்டு காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோல்டு காயின்ஸ் ஒரு 15,000-25,000 வந்துச்சு அப்படின்னா தாஜ் ஹோட்டல் புக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சம் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வவுச்சராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த கார்டு வாங்கணும் அப்படின்னா என்ன நல்லா தேவைப்படும்னு சொல்லி கேட்பீங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் எழுதியிருக்கிறபடி நான் சொல்கிறேன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 6 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 750 ப்ளஸ் இருக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும் நீங்கள். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக நான் கிரெடிட் கார்டு HDFC பேங்க்கில் அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர்லாம் நல்லாயிருக்கும், அண்ட் லாட்ஸ் ஆஃப் EMI பர்ச்சேஸாக இருக்கட்டும், இல்லை நிறையா குட் விஷயத்துக்கு யூஸ் பண்ணனால கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்தது. அண்ட் அவங்களுக்கு எப்படி என் மெயில் கிடச்சதுன்னு தெரியல, அவங்க எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க, இது போல் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க. இந்த சார்ஜ் கார்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பண்ணல, கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்டும் இருந்தது. வாஸ் லைக் இந்த கார்டு இருக்கே, சரி இது வாங்கிக்கலாமே, சார்ஜ் கார்டில் இல்லைல்ல என்கிட்ட, எனக்கு சார்ஜ் கார்டு அவ்வளோவா என்னன்னு சொல்லி தெரியாது, சரி ஓகே வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினதுனால அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. என்கிட்ட இப்போ ITR இல்லை, ITRலாம் ஃபைல் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த சார்ஜ் கார்டு கொடுத்தாங்க. லைக் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த 2 கார்டு இருக்கும். ஸோ இந்த 2 கார்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டை வச்சு இது எக்ஸ்ட்ரா கார்டு, ஓகேங்களா. ஸோ இது எக்ஸ்ட்ரா கார்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டை இப்போ நான் வச்சுருக்கேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இந்த கார்டில் நானும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கள் அம்மா வேறு எங்கன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே பில் தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ்ட்ரா கார்டு தான். ஸோ யா, தட் இஸ் வாட் நீங்கள் கேட்டதுனால இந்த வீடியோ நான் பண்ணிட்டேன். எஸ், தேங்க்யூ. அண்ட் ஆப்வியஸ்லி இது வரைக்கும் பார்த்துட்டு இந்த கார்டு ஃபேக்குன்னு நீங்கள் சொல்லணும்னு இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா ஃபேக் கிடையாது. இது அவ்வளோ ஹைப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. இட்ஸ் a வெரி குட் கார்டு, டிஸ்அட்வான்டேஜே இல்லை, பெஸ்ட்டு சார்ஜ் கார்டுன்னு சொல்லுவேன். நிறைய பேர் கிடைக்காதனால இந்த ஐப் இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல, ஆனால் இட்ஸ் a வெரி குட் கார்டு, ஓகேங்களா. அண்ட் இதோட இயர்லி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் கார்டுக்கு பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 கிட்ட வரும். ஸோ இந்த கோல்டு கார்டு பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு கார்டு வரும், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கார்டு வரும். லைக் பிளாட்டினம் கார்டு தான் நெக்ஸ்ட் லெவல், பேஸ் லெவல் பார்த்தீங்கன்னா கோல்டு கார்டு. ஸோ கோல்டு கார்டு வாங்குறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை நல்லா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே ஆட்டோ அப்கிரேட் பண்ணி தந்துடுவாங்க பிளாட்டினம் கார்டுக்கு. ஸோ யா, தட் இஸ் வாட். ஸோ இந்த கார்டு வாங்கல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோல்டு கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிளாட்டினம் கார்டை அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் வெரி சேம் திங், அதாவது லைக் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி தான். சரி, இந்த கார்டை நான் வாங்கினது ஃப்ளெக்ஸ் பண்ணணும் இல்லை அதுக்கெல்லாம் கிடையாது. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கார்டு தருவாங்க, லைக் எக்ஸ்ட்ரா கார்டு. ஸோ யா, வாங்கி வச்சுக்கலாம், எங்கள் அம்மாவுக்கும் யூஸ் ஆகும் எனக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லி தான் வாங்கினது. ஸோ யா, நல்லாவே யூஸ் ஆகுது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு யாருக்குன்னா ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் தரேன், மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க. ஃபுல் ட்ரேடிங் கோர்ஸ் போட்டுட்டேன், 4 பார்ட்ஸ் போட்டுட்டேன், இன்னும் ஒரு பார்ட் இருக்குது. நம்ம அடுத்த மாதத்துக்குள்ளே தாய்லாந்து இல்லை பேங்காக் இந்த 2 கண்ட்ரியில் எதனா ஒரு கண்ட்ரி போவோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகுது. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் யா, தட் இஸ் வாட் இட் இஸ். ட்ரேடிங் கற்றுக்கணும்னா அந்த இடத்துல லிங்க் தர மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ யா, பாய் 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 பாய்.